எஸ்ஆர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் வந்திருக்காங்க. உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை கால் பண்ணி கேளுங்க. முதல்ல சார் வெல்கம் பண்ணிடலாம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. சார், காலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல உங்ககிட்ட ஒரு கேள்வி. கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? திருத்தேவன்குடின்னு ஒரு ஊர் இருக்குமா, தஞ்சை மாவட்டத்தில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்கடேஸ்வரர் திருக்கோயில் என்பது சிவனுடைய பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான கோயில். தேவாரம் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். இறைவன் இங்கே சுயம்புமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். ஒரு கோயில்களையும் பார்த்தாலும் அம்பாள் தனி சன்னிதானத்தில் இருந்தாலும் இங்கே அம்பாள் வந்து 2 அம்பாள்கள் வெவ்வேறு சன்னிதானத்தில் இருப்பது ஒரு விசேஷமான இதுவாக பார்க்கப்படுகிறது. கிரகதோஷங்கள் இருப்பவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கற்கடேஸ்வரர் கோயிலுக்கு வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபட்டாலே எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் என்பது திருத்தேவன்குடியில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் கற்கடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டாலே கிரகதோஷங்கள் நீங்கும் என்பது பெரிய ஐதீகம். அதை முறைப்படி எல்லோருக்கும் தோஷங்கள் இருப்பவர்கள் இல்லாதவர்களே கிடையாது. எனவே ஒரு முறையாவது கற்கடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து அபிஷேகம் செய்ய முடியவில்லை என்றாலும் தரிசனம் செய்தாலே கிரகதோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறுவது உண்மை. சிறப்பாக சொன்னீங்க சார். தொடர்ந்து காலரை பார்த்துடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் நெய்வேலியிலேருந்து பேசுகிறேங்க. சார் லைன்ல இருக்காங்கம்மா, உங்களோட கேள்விகளை கேளுங்க. என்னோட பொண்ணுக்கு பார்க்கணுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். டேட் ஆஃப் பர்த் வந்து 16/11/94ங்க. சார், 24 வயசு ஆயிடுச்சு. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், மகர லக்னம். சரி, மகர லக்னம். சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். சரி. இங்க பார்த்தப்ப ரொம்ப கலத்திர தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி. என்ன பண்ணலாம் பரிகாரம்? டேட் ஆஃப் பர்த் என்ன சொன்னீங்க குழந்தைது? 16/11/1994. சரி சரி. அதாவதுமா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம் தானே உங்கள் குழந்தை? ஆமாங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சன்னிதானத்தில் போயிட்டு ஒரு திங்கட்கிழமை குழந்தைய கூட்டின்னு போயிடுங்க. கோயிலில் வந்து தரிசனத்துக்கு முதல் நாளே போயிட்டு அந்த கோயிலில் வந்து விடுதியெல்லாம் இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்கிட்டு மண்டே மார்னிங் வந்து விநாயகர் சன்னிதானத்தில் ஒரு 5:30 மணிக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு பொறுமையாக இருந்து அந்த கோயிலில் நடைபெறுகின்ற முதல் அபிஷேகத்துக்கு பணம் கட்டிட்டு அந்த அபிஷேகத்தில் குழந்தைய உட்கார வைங்க. அந்த அபிஷேகம் கண்குளிர பார்த்துட்டு குழந்தையோட அந்த அபிஷேக விபூதியை வாங்கி நல்ல விபூதியோடு கலந்து அந்த பிள்ளையாருடைய கற்பக விநாயகருடைய ஒரிஜினல் படமும் கருப்பு கலர் படமும் தங்க கவச படத்தையும் வாங்கி கொண்டு வந்துடுங்க. அந்த விபூதியை டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். கணபதி காயத்ரி டெய்லி ஜபிக்க சொல்லுங்கள். திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் வந்து ஒரு பசு நெய் கொடுக்க 9 வாரத்திலிருந்து எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்படும் என்பது ஐதீகம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோங்க. சார் லைனில் இருக்காங்கம்மா, பேசுங்க. ஓகேங்க. ஹலோ சார். நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோங்க. என் பேர் ஜெயலட்சுமிங்க. எங்கள் பொண்ணுக்கு பார்க்கணுங்க. சரி, சொல்லுங்க. பொண்ணு பேருங்க கே ஸ்ரீ மீரா. சரி. பிறந்த நேரம் வந்துங்க டேட் வந்து 21/9/2002. சரி, 2002. சரிம்மா. டைம் வந்துங்க 8:50 PM. இப்போ 17 வயசு முடியுது இல்லையா? ஆமாங்க, முடிய போகுது. சரி, சொல்லுங்க. ரன்னிங். ஆமாங்க. அவ ஃபியூச்சர் எப்படி இருக்குங்க? +1 படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சொல்லுங்கம்மா. லக்னம், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. லக்னம் வந்துங்க மேஷம் லக்னங்க. நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி முதல் பாதம். சரி. மீன ராசி சொல்லுங்க. என்ன வேணும்? இப்போ +1 படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி. அவ்வளோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஜாப்புக்கு எப்படி +2 நாள் அவங்களுக்குமா 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. 2 விஷயம். மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை கண்டிப்பாக போயிட்டு பெருமாள் தாயார் இருக்கிற கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு பசுனை கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் காப்பாற்றக்கூடிய பரிகாரம். அது வந்து ரொம்ப முக்கியம். மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை கண்டிப்பாக போகிறது. அதே சமயம் மாதம் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் சன்னிதானத்துக்கு போய் பசுனை கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு மட்டும் இல்லாமல் வருடத்துக்கு ஒரு முறை வந்து திருக்கடையூர் அதாவது திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் அபிராமி சன்னிதானத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கால சம்மார மூர்த்தியான இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணுவதும், மார்கண்டேஸ்வரர் சன்னிதானத்தில் வழிபாடு பண்ணுவதும், அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 21வது பாடல், 40வது பாடல், 75வது பாடலை பயபக்தியுடன் இந்த குழந்தையை சொல்ல வைப்பதும் மிக முக்கியமான பரிகாரமாக காணப்படுகிறது அபிராமி சன்னிதானத்தில்.
வெல்கம் பேக் டு அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம். சார், காலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வீடியோ பதிவை பார்த்துடலாம் சார். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும் சார். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், தீ விபத்துகள், அதெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் பாதிக்கும். இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கு? அதாவது எல்லாமே காஞ்சி நெருப்புகள் அடிக்கடிக்கு பத்துறது, எல்லா விதத்திலும் பாதிப்புகள் நிறைய ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏற்காடு மலையடிவாரத்தில் உள்ள குருவம்பட்டி உயிரியல் பூங்கா அருகே கருங்காலி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடுமையான வெயில் காரணமாக காய்ந்த மூங்கில் மரங்களில் பிடித்த தீ கருங்காலி அருகே உள்ள காட்டுப்பகுதியில் மளமளவென பரவத் தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு 5க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை போரூரில் தனியார் கார் குடோனில் நேரிட்ட தீ விபத்தில் 200க்கும் அதிகமான கார்கள் எரிந்து சேதமடைந்தன. போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள காலி இடத்தில் தனியார் வாடகை கார் நிறுவனம் ஒன்று 250க்கும் அதிகமான கார்களை நிறுத்தியிருந்தது. அங்கு இருந்து இன்று பிற்பகலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சர்வதேச இந்திய விமான தொழில் கண்காட்சி நடைபெறும் இடத்தில் வாகன நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 300க்கும் அதிகமான கார்கள் எரிந்து சேதமடைந்தது. காற்றின் வேகத்தால் தீ மலமளவென பரவியதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 300க்கும் அதிகமான கார்கள் எரிந்து சேதமடைந்தன. சார், கடந்த ராகுகேது பயிற்சியின் போது நடந்த நிகழ்ச்சியில இந்த தீயினால பாதிப்பு ஏற்படும்ன்ற பதிவை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே போல கடந்த சில நாட்களாகவே 200 கார்கள் எரிஞ்சதாகட்டும், தீவிரவாத தாக்குதலாகட்டும், இல்ல பல இடங்கள்ல காட்டு தீயாகட்டும், தீயினால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. ஸோ இந்த தீயினால பாதிப்பு ஏற்படுறது இதோட முடியுமா இல்ல தொடருமா? இதை எப்படி கணிச்சிங்க? இல்ல ஆக்சுவலா கணிக்கிறது தான் நம்ம ஜோதிடத்துல முக்கியமான வேலை. இதுல என்னன்னா, தனுசுடைய வீட்டில் ஏற்கனவே சனி இருக்கிறச்ச சர்ப கிரகங்கள் சேருகிறது என்பது தான் நம்ம ராகு கேதுவோடைய பயிற்சியில் பார்த்தோம். சனி வீட்டில் கேது, புதனுடைய வீட்டில், அதாவது சனி இருக்கக்கூடிய தனுசுவில் கேதுவும், அடுத்ததாக மிதுனத்தில் ராகுவும் வருகின்ற சமயத்தில் விருச்சகத்தில் குரு இருக்க காலகட்டத்தில் இது நாம் சொன்னதுன்னா தீவிரவாத அச்சுறுத்தல்கள் மிக அதிகமாக இருக்கும். பிரதமராக இருக்கக்கூடியவர், பெரிய தலைவர்களுடைய, அதே போல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அந்த அச்சுறுத்தல் மிக மிக கவனமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பை மிக மிக வலிமைப்படுத்த வேண்டும். பிரதமருக்கு உடன் இருப்பவர்களால் கூட ஆபத்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது நாம் பதிவு செய்தோம். அதே போல் இந்த நெருப்பு தான் எல்லா இடத்திலும் மிக மிக கடினமாக இருக்கும். பெரிய அளவுக்கு அந்த சேதங்கள் இருக்கக்கூடியது. அதே போல் பார்த்திங்கன்னா அது எளிதில் பற்றக்கூடிய இடத்திலெல்லாம் அதை பாதுகாப்பாக இருப்பது. அதே போல் பெரிய பெரிய ஸ்டேட்டுகள் மற்ற இடத்துலலாம் இந்த மால் மற்ற இடத்துலலாம் இந்த செக்யூரிட்டி இன்னும் டைட்டன் செய்ய வேண்டியதெல்லாம் நிர்பந்தம். குறிப்பாக இப்பொழுது நடந்திருக்கிற இந்த விஷயங்கள் பாகிஸ்தானுக்கும் நமக்கு இருக்கிறது. இந்த பாதிப்பெல்லாம் மார்ச் 20 வரைக்கும் நாம் முடிகின்ற வரையில் அதிகமாக கொஞ்சம் கவனத்தில் இருப்பதும், அதே சமயம் இந்த விபத்துகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வருடத்துக்கு முழுவதுமாக அதனுடைய கோரங்கள் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள். 10ஆம் மாதத்துக்கு பிறகுதான், குருவுடைய மாற்றத்துக்கு பிறகுதான் அது படிப்படியாக குறையும் உலக அளவில் என்பதையும் ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள். குறிப்பாக இன்னும் சனிக்கு செவ்வாய்க்கும் சனிக்கும் அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் மே ஜூனிலெல்லாம் இன்னும் அதிகமான விபத்துகள், அதிகமான பிரச்சனைகள் காணப்படக்கூடிய காலகட்டம். எனவே அதில் மக்கள் எச்சரிக்கையாக இருப்பதும், இயற்கையை சேதப்படுத்தாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீரை சேமித்து வைக்கணும் என்பது தான் நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான இதை இந்த அரசாங்கம் உடனடியாக கவனிப்பது தார்மீக உரிமை என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். தொடர்ந்து காலரை பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். ஐயா வணக்கம் ஐயா. நமஸ்காரம்மா. என்னுடைய மகன் பேர் ஜெயசூர்யாங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரம். அவனுடைய படிப்பு எப்படி இருக்கும், அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க ஐயா. லக்னம் தெரியாதம்மா? லக்னம் தெரியாதம்மா? லக்னம் தெரியலங்க ஐயா. சரி, வயசு என்னம்மா? வயசு இப்ப 89ல பிறந்தாங்க ஐயா. 30 வயசு இல்லைங்களா? இல்லைங்க ஐயா, 20 வயசுங்க ஐயா. நீங்க 89 நீங்களாம்மா? 99. 99ங்க ஐயா. சரி சார். அன்னைக்கு எங்க ராசி பலன் கூட எங்க ஏரியால கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க ஐயா. ரொம்ப ட்ரை பண்ணி எனக்குங்க ஐயா. சரி சார். அதாவதுமா, இப்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மிக அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் இருப்பது மிக ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் அவருக்கு நரசிம்மர் வழிபாடை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். சிங்கப்பெருமாள் நரசிம்மர் பக்கத்தில் அடிக்கடிக்கு எப்பொழுது முடியுதோ சிங்கப்பெருமாள் நரசிம்மரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்று தருவதோடு ஒரு வெள்ளிக்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் போயிட்டு வெறும் பசுனை கொடுத்தாலே ஏற்றத்தின் அளவு நல்லாக இருக்கும். அவர் படிக்க
அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம். சார், கால்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. பெரிய பதவி, நிலைத்த செல்வம், நோயற்ற வாழ்வு, இந்த மூன்றும் கிடைக்க எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? அதாவது திருவகிந்தபுரம் இருக்குது, கடலூரில் பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம் தான் தேவநாத பெருமாள் திருக்கோயில். 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம். இந்த கோயிலில் ஆதிசேஷனால் நிர்மாணிக்கப்பட்டதாக ஐதீகம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். இந்த கோயிலில் வேறு ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா, இந்த கோயில் மலையின் மேல் அயகிரிவிற்கு முதலாக கோயில் உலகத்திலே கட்டப்பட்ட ஒரு இடமாகவும் காணப்படக்கூடிய இந்த கோயிலுக்கு, தேவநாத பெருமாள் கோயிலுக்கு வந்தால் நிலைத்த பதவிகள், நோயற்ற வாழ்வு, நிலைத்த செல்வங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு பரிகார ஸ்தலம்தான் திருவகிந்தபுரம், கடலூரில் இருக்கக்கூடிய தேவநாத பெருமாள் கோயில். இந்த கோயிலுக்கு பசுனை கொடுத்தாலே எல்லா விதமான செல்வங்கள் வரும் என்பது ஐதீகம். தெளிவாக சொன்னீங்க சார். தொடர்ந்து காலர் பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர்? வேலூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் உஷா. சார் லைன்ல இருக்காங்க. உஷாமா, சொல்லுங்கம்மா. நான் எங்க மகளுக்காக தான் சார் பேசணும். வணக்கங்க. நமஸ்காரம். எங்க பாப்பா வயசு 25 முடிஞ்சிச்சுங்க. டேட் ஆஃப் பர்த் 23/9/92ங்க. சரி. பகல் 2:40க்கு பிறந்திருக்கா. சரி. லக்னத்திலேயே சனி இருக்குது. ஆயில்யம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதம் 2 கன்ஃபியூஷன்ல இருக்குது. சரி, அது இருக்கட்டும். லக்னம் என்ன குழந்தை இது? மகர லக்னங்க. மகர லக்னம். சரி சரி சரி, சொல்லுங்க. என்ன வயசு இப்போ குழந்தைக்கு? 25 முடிஞ்சிருச்சுங்க. 26 ஆரம்பிச்சிருச்சு. சரி. ஜாதகமே பெரும்பாலும் வாங்க மாட்டேறாங்க. ஆயில்யம் சொன்னாலே அது எங்க ஜோசியர் அது பொருந்த நட்சத்திரத்துல வரல அப்படின்னுட்டு தடுத்துடுறாங்க. ஆரம்பத்திலேயே அப்படி சொல்லிடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதாவதுமா, அது இப்படிதான் இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் அவங்களே நாட்டாம பண்றது நிறைய பேர் மூல நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, குறிப்பாக உங்கள் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு இது பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். எல்லா டிவிலையும் எல்லா டிபேட்டிலும் நிறைய ஜோதிட வல்லுநர்லாம் வச்சு கூட சொல்லியாச்சு. இது அவங்கவுங்க பிடிச்சிக்கின்னு இப்படியே இருக்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கோயிலுக்கு கூட்டின்னு போயிடுங்க. திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற சந்திரனுக்கு கண்டிப்பாக ஒரு திங்கக்கிழமையாக அது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு முதலில் புக் பண்ணி திங்கக்கிழமை காலையில் அர்ச்சனை செய்வதுடன் அபிஷேகம் செய்யுங்கள். அந்த அபிஷேக விபூதி வாங்கிக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய விஷயம். திங்களூர் சந்திரனை முடித்துவிட்டு அங்கிருந்து வேறு எங்கேயுமே செல்லாமல் நேராக திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய புதஸ்தலத்துக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய 3 குளத்தில் இருக்கிற நீரை தெளிச்சுக்கணும். குளத்தில் நீரே இல்லாமல் சப்போஸ் வெயில் காலமாகி வற்றி விட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 பாட்டிலை 3 குளத்திலும் ஊற்றி ஒரு குளத்தில் இருக்கிற நீரை தெளிச்சுக்கணும். அந்த மண்ணில் இருக்கிற நீரை தெளித்தாவே போதும் என்பது தான் தோஷ நிவர்த்தி என்பது தான் ஐதீகம். இதை ஒவ்வொருத்தரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது பரவாயில்ல. ஏனென்றால் சிலர் போவாங்க 3 குளத்தில் நீர் இல்லைன்ட்டு அங்கேருந்து ஃபோன்லாம் பண்ணாதீங்க. இது பண்ணுங்கள். இந்த நீர் என்பது நீங்கள் ஊற்றினாலும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நீர் தெளித்தாலே தோஷங்கள் போயிடும். அங்கே இருக்கக்கூடிய புதனுக்கும் அகோரமூர்த்திக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. திருமணமெல்லாம் முடிந்த பிறகு ஸ்ரீ புதனுக்கும் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை செய்வதுடன் அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். ஆனால் முதலடியாக திங்களூருக்கு சென்று அபிஷேகம் செய்து அந்த விபூதி வாங்கி கொள்ளுங்கள். அதே போல் புதனிடத்தில் இருக்கக்கூடிய விபூதி வாங்கி கொள்ளுங்கள். அகோரமூர்த்தி கிட்ட இருக்கக்கூடிய விபூதி வாங்கி கொள்ளுங்கள். பசுனை கொடுங்கள். மனதார கொடுத்துட்டு வேண்டுதல் செய்துட்டு வாங்க. இந்த பாதிப்பிலிருந்து உடனடியாக நிவர்த்தி ஏற்பட்டு டக்கென்று திருமணத்துக்கு கை கூடுவதற்குண்டான பிரார்த்தனைகள் ஏற்படும். திங்கக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு போயிட்டு பசுனை தீபம் மட்டும் ஏற்றிட்டு வர சொல்லுங்க. வேற எந்த பரிகாரமும் தேவையில்லை. அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வித்யா பேசுறேன். எங்கதம்மா பேசுறீங்க? வித்யாம்மா, சொல்லுங்கம்மா. எங்க இருந்து? பாடியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க வித்யாம்மா. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் மனசு கஷ்டமாவே இருக்கு. சரி. அவர் தொழிலையும் நஷ்டமாவே இருக்கு. அதனாலயே எங்க 2 பேருக்கும் எப்படி சொல்றது, 2 பேருமே மனசு கஷ்டப்பட்டே இருக்கும். சரி, எல்லாமே நீங்களே சொல்லிடுறீங்க, கரெக்டா சொல்லிடுறீங்க. நீங்க ராசி லக்னத்தை மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க. என் பேர் வித்யா. என்னோட நட்சத்திரம் ரோகிணி, ரிஷபராசி. அவருக்கு விருச்சகம், கேட்டை. சரி, ஓகே. உங்களுக்கும் அவருக்கு சமசப்தமும் ராசிங்கள். 7ஆம் ராசி. உங்களது லக்னம் தெரியுமாம்மா? என்னோட லக்னம் தெரியல. அவரோடது விருச்சிக லக்னம் தான் அவரோடது. சரி, அதாவதுமா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலரா திங்கக்கிழமை பாடியில தானே இருக்கீங்க? ஆமா, பாடியில. திருவிழிதாயன்னு ஒரு கோயில் பக்கத்து.
வெல்கம் பேக் டு அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம். சார் காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து காலர்ஸை பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? குரோம்பேட்ல இருந்து பேசுறேன் மேடம். என்னோட நேம் சித்ரா. நான் சார் லைன்ல இருக்காங்கம்மா, பேசுங்க. சொல்லுங்க சித்ராமா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் நேம் வந்து பாஸ்கரன். சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 29/3/82. சரி. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். வேலையே செட் ஆக மாட்டேங்குது. லக்னம் தெரியாதாடம்மா? துலா லக்னம் சார். சரி, துலா லக்னம். சரி சரி சொல்லுங்க. ஆமாங்க. 32 சாரி ஏஜ் வந்து 37. சரி சொல்லுங்க. சும்மா சின்ன வேலை கூட செட் ஆக மாட்டேங்குதுங்க சார். ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வர்க் இல்லம்மா, அவரை கொஞ்சம் கோபத்தை மட்டும் விட்டுற சொல்லுமா. எப்படி? சரிங்க சார். அது விட்டாதான் வேலை கரெக்டா இருக்கும். புரியுதாம்மா? சரிங்க சார். அது மட்டும் கொஞ்சம் பிராணாயம் பண்ண சொல்லு. பிராணாயம் பண்ணிட்டு நான் என்ன பரிகாரம் சொல்றேனோ அதை செய்ய சொல்லு. நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மட்டும் ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருக்க சொல்லு. எப்படிம்மா? திங்கக்கிழமை. ஏன்னா அது வந்து அடிக்கடிக்கு இல்லைன்னா அந்த வேலை கிடைச்சிட்டு நல்லா வரைச்ச அது சின்ன விஷயத்துக்காக மூட் அவுட் ஆகிட்டு வெளில வரக்கூடாது. திருப்பி திருப்பி பாதிப்பாகும். கண்டிப்பாக என்ன பண்ண சொல்லுங்கள், திங்கக்கிழமை அது கண்டிப்பாக போயிட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் பசுனை தீபம் ஏற்ற சொல்லுங்கள். திங்கட்கிழமை சிவனுக்கும் அம்பாளுக்கும் பசுனை தீபம் ஏற்ற சொல்லுங்கள். பெரிய ஏற்றத்தையும் பெரிய அனுகூலத்தையும் தரும். ஒரு முறை மட்டும் காலஸ்திரிக்கு போயிட சொல்லுங்கள். அது திங்கக்கிழமையை பார்த்து போக சொல்லுங்கள். அங்கேயும் போய் பசுனை மட்டும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் கொடுத்துட்டு 1 கிலோ வெள்ளை கலர் பால்கோவா 1 கிலோவோ 1/2 கிலோவோ அவருடைய வசதிக்கு ஏற்ப மாதிரி வாங்கிட்டு போயிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண சொல்லுங்கள். கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள். 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 4 மாதத்துக்கு ஒரு முறையோ காலஸ்திரிக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொள்ள சொல்லுங்கள். சிவஸ்துதி என்ற மந்திரங்கள் இருக்கும், இல்லை சிவனை பற்றி மந்திரங்கள் இருக்கும். திங்கட்கிழமை மட்டும் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு மாலை 6 மணிக்குள்ளாக நல்லாக வயிறார ஒரு உணவு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். திங்கட்கிழமை மட்டும் கண்டிப்பாக இரவு அரிசி இல்லாத உணவை இவர் எடுத்துக்க சொல்லுங்கள். விரைவிலே நல்ல உத்தியோகம் கிடைத்து அதை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான பரிகாரமாக பிராணாயத்தை படிக்க சொல்லுங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? திருவள்ளூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் லலிதா. என் பொண்ணுக்காக கேட்கணுங்க. தாராளமா கேளுங்க சார், லைன்ல தான். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் லலிதாம்மா. என் பொண்ணு பேர் தீபிகா சார். சரி. 3/12/92 பிறந்திருக்கா சார். சூலூராமா? திருவள்ளூர். ஓகே சொல்லுங்க. 3/12/92 வியாழக்கிழமை மதியம் 2:55க்கு பிறந்தா சார். பூரட்டாதி 4ஆம் பாதம், மீன ராசி, மேஷ லக்னம். சரி, மேஷ லக்னம். சரிம்மா சொல்லுங்க. திருமணத்துக்காக கேட்கணும் சார். தள்ளிக்கிட்டே போகுது. திருவள்ளுவர் வீரராக பெருமாளை 9 வாரம் வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணாவே டக்குன்னு முடிஞ்சிடும். புரியுதுங்களா? திருவள்ளுவர் வீரராக பெருமாளை 9 வாரம் வெள்ளிக்கிழமை, திருவள்ளூர்லேயே இருக்கீங்க, வீரராக பெருமாளை வெள்ளிக்கிழமை காலையில் போயிட சொல்லுங்கள். 5:30 மணிக்கு கோயிலுக்குள்ளே போயிட சொல்லுங்கள். சிரமம் பார்க்காம கண்டிப்பாக வெறும் தரிசனம் மட்டும் பண்ணி பசுனை கொடுத்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட சொல்லுங்கள். இது செய்தாலே போதும். மேலும் எல்லாம் திருமணம் முடிந்த பிறகு வருடத்துக்கு 2 முறை கணவன் மனைவியாக ஸ்ரீரங்கத்துக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொள்ள சொல்லுங்கள். முதல் வாட்டி மட்டும் 1 நாள் செலவை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று, அது சாதாரண சின்ன நம்மளால் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு உண்டான செலவு தான் ஸ்ரீரங்க 1 நாள் செலவு என்பது. அதை மட்டும் 1 நாள் திருமணம் முடிந்த பிறகு போயிட்டு அவர்கள் நட்சத்திரம் என்று வருதோ உங்கள் மகள் நட்சத்திரத்துக்கு அந்த செலவுக்கு பணம் கட்டிட்டு வந்துருக்கு. அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நாங்க பொள்ளாச்சில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். கேளுங்க. கேக்குதுமா? சுதாங்க. என்னம்மா? வீட்டுக்காரருக்காக கேட்கணுங்க. சரிங்கம்மா. சுதாகுமாரிங்க. வீட்டுக்காரருக்காக கேட்கணுங்க. கேளுங்க. அவர் 29 ஜனவரி 1974 பிறந்தாருங்க. சரி. 1:20 AM சரி டைம். அவருக்கு தொழில் சரியாவே இல்லாம இருந்தது. இப்பதான் ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் வச்சிருந்தாருங்க. சரி. இப்ப அது விட்டுட்டு இப்போ மெடிசன், அதாவது இது சித்த மருந்துகள் வாங்கி வச்சு டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி. இது நல்லா இருக்குமா? லக்னம் ராசி எல்லாம் சொல்லுங்கம்மா. லக்னம் துலா லக்னம்ங்க. சரி. ராசி மீன ராசிங்க. மீன ராசியில என்ன நட்சத்திரமா? அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம். சரி, என்ன பண்ண சொல்லுங்கம்மா? தேனி மாவட்டத்தை ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனி பகவானை ரெகுலராக போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லுங்க. அந்த கோயிலில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தாலே போதும். அவ்வளோ பெரிய விசேஷம்.